ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 ஐபிஎல் சீசனுக்கான மேட்சஸ் வந்து கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணியும் பிளேயிங் லெவலில் எந்தெந்த வீரரை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. ஸோ நம்மளுடைய ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயிங் லெவலில் வந்து இந்த டீம் வந்து இந்த பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்றத நாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி எந்தெந்த பிளேயர் வந்து எந்தெந்த அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துலேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்லோடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, யார் யார் வந்து டீமுக்குள்ளே வந்திருக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் இருக்க போகிறாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே. பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி வந்து உள்ளே வர போகிறாரு. சிவம் துபே இருக்க போகிறாரு. தீபக் கூட ஒரு ஆல்ரவுண்டரில் வந்து இந்திய பிளேயர் வந்து இருக்க போகிறாரு. அடுத்து சாம் கரன் இருக்க போகிறாரு. ரவீந்திர ஜடேஜா இருக்க போகிறாரு. நம்ம தல தோனி வந்து பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் தமிழ்நாட்டு வீரர் வந்து இருக்க போறாரு. மத்திசா பத்ரினா இருக்க போறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நூர் அகமது. ஸோ இதுதான் வந்து பிளேயிங் லெவன் வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலீல் அகமது பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஒருவேளை வந்து முன்னாடி வந்து பேட்டிங் ஆடினாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் ஆட வச்சுட்டு ஸோ ஒரு பிளேயரை வந்து இம்பாக்டில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் போகிற மாதிரி இருந்தால் கம்பல்சரியாக வந்து இவர் தான் வந்து பிளேயிங் லெவலில் வந்து இருக்க போகிறாரு. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இது தாங்க வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் லெவல் வந்து சிஎஸ்கேக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளேயிங் லெவலில் வந்து எந்த பிளேயர்ஸ் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ எந்த பிளேயர்ஸ் வந்து வெளியே தூக்கிட்டு எந்த பிளேயர்ஸ் உள்ளே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம்னா ராயல் சேலஞ்ச் பெங்களூரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டீம் வந்து எந்தெந்த பிளேயிங் லெவன்ஸில் வந்து எந்த வீரர் இருக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ விராட் கோலி வந்து இருக்க போகிறாரு. இவருக்கு ஓப்பனிங் பேராக பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டை வந்து எடுத்தாங்க. ஸோ இவர் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜித் பட்டிதார் இருக்காரு. லியம் லிவிங்ஸ்டன் இருக்காரு. ஜித்தேஷ் சர்மா இருக்காரு. டிம் டேவிட் இருக்காரு. குர்னால் பாண்டியா இருக்காரு. புவனேஷ்குமார் இருக்காரு. சுயஸ் சர்மா இருக்காரு. யாஸ் தயால் இருக்காரு. ஜேஸ் வாசல்வுட் இருக்காரு. ரசிக் தார் இவர் இருக்காரு. ஸோ இதுதான் வந்து பிளேயிங் லெவலில் இருக்க போகுது. ரசிக் தாரை வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்க போகுது. ஸோ அதேமாதிரி ராயல் சேலஞ்ச் பெங்களூரில் வந்து எந்தெந்த பிளேயர் வந்து உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும், எந்த பிளேயரை வந்து வெளியே தூக்கிட்டு இந்த பிளேயருக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சஜஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஆர்சிபி ஸ்குவாடை வந்து பிடிச்சிருக்கா இல்லையன்றதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த ஆர்சிபி ஸ்குவாடுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பிளேயர் வந்து உள்ளே போட போகிறாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் வில் ஜாக்ஸும் வந்து கம்பல்சரியாக ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தபடியாக ஒன் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா இருக்க போகிறாரு. அடுத்து சூரியகுமார் யாதவ் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமன்தார் இருக்க போகிறாரு. ஹார்திக் பாண்டியா இருக்க போகிறாரு கேப்டன். அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் ராபின் மின்ஸ் வந்து இருக்க போகிறாரு. ஸோ மிச்சில் சாண்டனை வந்து இருக்க போகிறாரு. தீபக் சகார் நம்ம சிஎஸ்கேவின் கடைக்குட்டின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கேல வந்து பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் வந்து மும்பை இந்தியன்ஸில் வந்து இந்த ஸ்குவாடில் இருக்கிறாரு. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. அதுக்கப்புறம் ஜஸ்பிரித் பும்ரா இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மும்பையுடைய ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. ஸோ இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா காசிம் ஃபரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் லெக் ஸ்பின்னர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நல்லா போட்டுட்ருக்காரு. ஸோ மேபி இவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது தாங்க மும்பை இந்தியன்ஸுடைய பெஸ்ட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து பிளேயிங் லெவன் வந்து என்னுடைய கருத்தில் சொல்லியிருக்கு. ஸோ இந்த பிளேயிங் லெவனில் எந்த பிளேயர் வந்து உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும், எந்த பிளேயர் வெளியே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மும்பைக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து இவர் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. கேஎல் ராகுலோட 3 சீசனில் வந்து யங்ஸ்டர் வந்து நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அதை வந்து மீண்டும் வந்து ரிட்டர்ன் பண்ணி அவர் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக கேஎல் ராகுல் நம்ம கிளாசிக் ராகுல் அவர்கள் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாரு. அபிஷேக் போரல் இருக்க போகிறார். ஹாரி ப்ரூக் இருக்கிறாரு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்காரு. அக்சர் பட்டேல் இருக்காரு. அசுதோஷ் சர்மா இருக்காரு. மிச்சில் ஸ்டாக் இருக்காரு. குல்தீப் யாதவ் இருக்காரு. முகேஷ் சர்மா இருக்காரு. நம்ம தமிழக வீரர் நட்ராஜன் அவர்கள் வந்து இருக்காருங்க. ஸோ இதுதான் வந்து டெல்லியுடைய பெஸ்ட் பிளேயிங் லெவன் கூட சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா இருக்காரு. இவரை வந்து இம்பாக்ட் பிளேயரில் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது தாங்க இந்த 2025 ஐபிஎல் சீசனில் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவலாக வந்து டெல்லி டீமுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ உங்களுடைய பிளேயிங் லெவலில் வந்து ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டெல்லிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணியை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். குஜராத் டைட்டன்ஸில் யார் யார் இருக்க போகிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சும்மன் கில் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாரு. இவருக்கு சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் வந்து களமிறங்க போகிறாரு. நம்ம தமிழக வீரர் ஒன்றான வந்து சாய் சுதர்சன் இருக்க போகிறாரு. மணிபால் லோம்ரர் இருக்கிறாரு. ஷாருக் கான் இருக்காரு. ருதர் ஃபோர்டு இருக்காரு. ராகுல் திவாத்தியா இருக்காரு. தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. ரஷீத் கான் இருக்காரு. ரபாடா இருக்காரு. முகமது சிராஜ் இருக்காரு. பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. ஸோ இதுதான் வந்து சிராஜுடைய ஒரு பிளேயிங் லெவன் இருக்க போகிறாங்க. ஸோ அடுத்தபடியாக இம்பாக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவை கண்டிப்பாக வந்து கம்பல்சரியாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா பவுலிங் லைனப் வேறு மாதிரி இருக்குது குஜராத் டைட்டன்ஸில். ஸோ இதுதான்
வந்து குஜராத் டைட்டனுடைய பெஸ்ட் பிளேயிங் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அணியிலையும் உங்களுக்கு பிடிச்ச வீரர்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு எது ஓகே கரெக்டாக இருக்கும், எந்த பிளேயர் உள்ளே வந்து நல்லாயிருக்கும் வெளியே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய சஜஷனை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேகேஆர் டிஃபெண்டிங் சாம்பியன் முன்ன வருஷம் வந்து 2024 சீசனில் வந்து கோப்பையை வின் பண்ணாங்க. ஸோ இப்போ டோட்டலி டீமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் வந்து என்னென்ன இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ குவிண்டன் டிகாக் வந்து இந்த ஸ்குவாடில் வந்து முதலிடத்தில் இருக்கார். சுனில் நாயரன் வந்து அடுத்த இடத்துல இருக்கார். வெங்கடேஷ் ஐயர் இருக்கார். அங்கித் ரகுவன்ஸ் இருக்கார். ரிங்கு சிங் இருக்கார். ஆண்ட்ரூ ரசல் இருக்கார். ரமன்தீப் சிங் இருக்கார். ஹர்ஷித் ராணா இருக்கார். ஆண்ட்ரேஜ் நோர்கியா இருக்கார். வைபவ் வரோரா இருக்கார். வருண் சக்கரவர்த்தி இருக்கார். ஸோ இது தாங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் வந்து கேகேஆர் அணிக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே முன்னாள் வீரர் அஜிங்கிய ரகானா வந்து கம்பல்சரியாக இம்பாக்ட் பிளேயரை தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. மேபி கேப்டனாக அவங்கள வந்து அறிவிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லா மேட்சையும் அவர் வந்து உள்ளே இருக்க போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது தாங்க கேகேஆருடைய பிளேயிங் லெவன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுடைய பிளேயிங் லெவன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்க போகுது, ஸோ இந்த டோட்டலி வந்து டீமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேயிங் லெவன் வந்து யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம் வந்து ஓப்பனிங் வர போகிறாரு. இவருக்கு சப்போர்ட்டிவ் ரோலில் பார்த்தீங்கன்னா மிச்சில் சார் இருக்க போகிறாரு. ரிஷப் பண்ட் இருக்கார். நிக்லஸ் போரன் இருக்கார். ஆயுஷ் பதன் இருக்கார். டேவிட் மில்லர், அப்துல் சமாத் இருக்கார். ரவி பிஸ்னோய் இருக்கார். ஆவேஸ் கான் இருக்கார். ஆகாஷ் தீப் இருக்கார். மோகன் கான் இருக்கார். மோஷன் கான் இருக்கார். ஸோ இது தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுடைய பெஸ்ட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக இம்பாக்ட் பேராக பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் வந்து கம்பல்சரியாக வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்குவாட் இருக்குங்க. ஸோ எந்த ஸ்குவாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சூப்பர் கிங்ஸுங்க. ஸோ பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் வந்து பிளேயிங்கில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். பிரப்சப்ரன் சிங்கரன் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறார். ஜோஸ் இங்கில்ஸ் இருக்கார். ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார். மார்க்கஸ் டோயினிஸ் இருக்கார். கிளின் மேக்ஸ்வெல் இருக்கார். வீல் வேதாரா இருக்கார். சஷாந்த் சிங் இருக்கார். மார்க்கோ ஜான்சன் இருக்கார். ஹர்ஷிப் சிங் இருக்கார். விஜய் குமார் வைசாக் இருக்கார். யுஸ்வேந்தர் சகல். இதுதாங்க வந்து பெஸ்ட் பிளேயிங் லெவன் கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பராரை வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதாங்க பெஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து பிளேயிங் லெவன் வந்து பஞ்சாப் சூப்பர் கிங்ஸில் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாராச்சும் வெளியே இருந்தாலும் சரி உள்ளே இருந்தாலும் சரி சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பிளேயிங் லெவனில் இருக்கோ அதை உங்களுடைய கருத்தில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுடைய பெஸ்ட் பிளேயிங் லெவன் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய பெஸ்ட் ஸ்குவாடாக இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்குவாடில் யாராவது இருக்க இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா யாஸ்வி ஜெய்சால் வந்து இருக்காரு. சஞ்சு சாம்சன் இருக்காரு. நித்திஷ் ராணா இருக்காரு. ரியான் பராக் இருக்காரு. த்ருவ் ஜூரில் இருக்காரு. சிம்ரன் ஏட்மேர் இருக்காரு. வனீது அசராங்கா இருக்காரு. ஜோப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு. மகேஷ் தீக்ஷனா இருக்காரு. ஆகாஷ் மத்வால். இதுதாங்க வந்து பெஸ்ட் பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. இந்த பிளேயிங் லெவனுக்கு தாண்டி இம்பாக்ட் பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மாவை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவனாக இருக்க போது இந்த 2025 சீசனில். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச பிளேயர் இருந்தால் பிடிக்காத பிளேயர் இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் அணி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. ஸோ இந்த அணிக்கு எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் வந்து இருக்க போகுது, எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் வந்து எந்தெந்த பிளேயர் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அப்படி வந்து இந்த பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் ஹெட் இருக்கார். அபிஷேக் சர்மா இருக்கார். இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன் இருக்கார். அபினவ் மனோகர் இருக்கார். கமிந்தோ மெண்டிஸ் இருக்கார். பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகார், முகமது சமி. ஸோ இது தாங்க பெஸ்ட் பிளேயிங் லெவன் எஸ்ஆர்எச் அணிக்கு. ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் கூட சொல்லலாம். இதுதான் வந்து 2025 சீசனில் கம்பல்சரியாக வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா சிம்ரன்ஜித் சிங்கை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இது தாங்க எஸ்ஆர்எச் அணியின் பெஸ்ட் பிளேயிங் லெவன். இது மட்டும் இல்லாமல் ஸோ டோட்டலி 10 டீமுடைய பிளேயிங் லெவனே நம்ம பார்த்தோம். ஸோ எந்த டீமுக்கு வந்து பிளேயிங் லெவனில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த அப்டேட்டான ஒரு வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you guys.